கும்பராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்கள் 2015. விட்டு கொடுக்கும் மனமும் எல்லோருக்கும் உதவும் குணமும் கொண்ட நீங்கள் மற்றவர்களை அனுசரித்து போகக்கூடியவர்கள். ஆழமாகவும் அகலமாகவும் யோசிப்பவரே. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் ராசியில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் முடங்கியிருந்த நீங்கள் சுறுசுறுப்பாவீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் முடிவடையும். சோம்பல் சலிப்பு எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும். தைரியம் பிறக்கும். எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகையும் கைக்கு வரும். ஷேர் மூலமாகவும் நீங்கள் ஆதாயம் அடைவீர்கள். தடுமாற்றங்கள் நீங்கும். எதிர்த்தவர்கள் அடங்குவார்கள். பழைய கடன் பைசல் செய்வதற்கு தீவிரமாக யோசிப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு 6இல் குரு மறைந்திருக்கும் நேரத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் கொஞ்சம் பணப்பற்றாக்குறை இருக்கும். சின்ன சின்ன காரியங்களையும் 2-3 முறை முயற்சிக்க வேண்டி வரும். சிலர் உங்களை அவதூறாக பேசுவார்கள். சிலர் உங்களுக்கு கோபம் வரும்படி உங்களை சீண்டி பார்ப்பார்கள். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. கடன் பிரச்சனை அதிகமாகிறதோ என்றெல்லாம் சில நேரம் யோசிப்பீர்கள். ஆனால் ஜூலை மாதம் முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் நுழைவதால் குடும்ப வருமானம் உயரும். ஆழ் மனதில் இருந்து வந்த கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். மன நிம்மதியும் உண்டாகும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீர்கள். பண வரவு அதிகரிக்கும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து பேசுவார்கள். புது வேலை கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை அறிந்து பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். உறவினர் நண்பர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். தாழ்வு மனப்பான்மை நீங்கும். எடுத்ததற்கெல்லாம் கோபப்பட்டீர்களே, அந்த நிலைமை மாறும். மனதில் ஒரு சாந்தமான சூழ்நிலை உருவாகும். அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டாகும். அரசு காரியங்களில் நல்ல விதத்தில் முடிவடையும். வீடு கட்டுவதற்காக பிளான் அப்ரூவலாகி வரும். வங்கி கடன் உதவி கிடைக்கும். ராசிக்கு 8வது வீட்டில் ராகு நிற்பதால் அலைச்சல் ஒரு பக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கும். திட்டமிடாத பயணங்களும் செலவுகளும் இருக்கும். வேற்றுமொழி பேசுபவர்கள் வெளிநாட்டிலிருந்து கவனமாக பழகுங்கள். வலைதளத்தில் வரக்கூடிய செய்திகளையும் கடிதங்களையும் நம்பி ஏமாறாதீர்கள். 2இல் கேது நிற்பதால் லேசாக பார்வை கோளாறு வரும். கண்ணில் அடிபடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இருசக்கர வாகனங்களை இயக்கும் போது தலைக்கவசம் அணிந்து செல்லுங்கள். கண்ணில் பெரிய தூசு விழாமலும் பார்த்து கொள்ளுங்கள். கண் எரிச்சல் கண் உறுத்தல் இருந்தால் கை வைத்தியம் பார்க்காமல் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. அவசரப்பட்டு சிலரிடம் அந்தரங்க விஷயங்களை எல்லாம் சொல்லாதீர்கள். உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் சுக்கிரன் புதன் செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் நிற்கும் போது இந்த புத்தாண்டு பிறப்பதால் சுப செலவுகள் அதிகரிக்கும். சகோதரிக்கு திருமணத்தை சிறப்பாக நடத்துவீர்கள். மகனுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். நட்பு வட்டம் விரிவடையும். பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள். செவ்வாய் 12இல் நிற்கும் போது இந்த புத்தாண்டு பிறப்பதால் சொத்துக்கள் வாங்கும் போது தாய்ப்பத்திரத்தை சரிபார்த்து வாங்குவது நல்லது. சொத்துக்களை விற்கும் போது ஏமாந்து விடாதீர்கள். சிலர் சின்ன தொகையை முன்பணமாக கொடுத்துவிட்டு 6 மாதம் 7 மாதம் கழித்து மீதி தொகை தராமல் இழுத்தடிக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே கொஞ்சம் கவனமாக செயல்படுத்துங்கள். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் ராசியில் இந்த ஆண்டு பிறப்பதால் சவால்கள் வெற்றி பெறுவீர்கள். இளைய சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். ஒரு சொத்தை விற்று மற்றொரு சொத்தை காப்பாற்றுவீர்கள். பழைய நண்பர்களை சந்திப்பீர்கள். ஆனால் ஜூலை மாதம் முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் நுழைவதால் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். பதவி பட்டம் பெறுவீர்கள். சொந்த ஊரில் மதிக்கப்படுவீர்கள். பேசி பாதியிலேயே நின்று போன திருமணம் நல்ல விதத்தில் முடிவும். உங்கள் ஆலோசனையின்றி எந்த முடிவும் எடுக்க மாட்டார்கள். வெளிமாநில புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். மனைவி உங்களுடைய புதிய முயற்சிகளை ஆதரிப்பார். அவரின் ஆரோக்கியம் சீராகும். கெட்டவர்களிடமிருந்து விலகுவீர்கள். பழகிக்கொண்டே உங்களை பால்படுத்த முயல்பவர்களை கண்டு ஒதுங்குவீர்கள். ராகு ராசிக்கு 8வது வீட்டில் நிற்பதால் காரியத்தலங்கள் சிறு சிறு வாகன விபத்துக்கள் ஒருவித படபடப்பு நெஞ்சு வலி அலர்ஜி முன்கோபம் வந்து செல்லும். குடும்பத்தில் சலசலப்புகள் வரும். யாருக்கும் பொறுப்பேற்று சாட்சி கையெழுத்திட வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் சுக்கிரன் புதன் செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் நிற்கும் போது இந்த புத்தாண்டு பிறப்பதால் மாதக்கணக்கில் தள்ளிப்போன காரியங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக முடிவடையும். தாய் வழியில் உதவிகள் உண்டு. பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். வீட்டில் கூடுதல் தளம் அமைப்பது கூடுதல் அறை கட்டுவது போன்ற முயற்சிகள் பலிதமாகும். வீட்டுக்கடன் உதவியும் கிட்டும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடிவடையும். அக்கம் பக்கம் வீட்டாருடனான இணக்கமான சூழ்நிலை உருவாகும். பயணங்களால் புது அனுபவம் உண்டாகும். வாகனத்தை சீர் செய்வீர்கள். சிலர் புது வாகனம் வாங்குவீர்கள். புது வேலைக்கு முயற்சி செய்யாதீர்கள். நல்ல பதில் வரும். பணப்பற்றாக்குறை நீடித்தாலும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும்.